கார் வந்துருச்சியா? பட்டாசு கொடுத்துக்கப்பா. பார்த்தல பெரியமாக்கு எவ்வளவு மரியாதைன்னு. அத்தை கெத்துதான். பாட்டி இவ்வளவு கூட்டமும் நம்மள இன்வைட் பண்றாங்களா? ஆமாமா. நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம்மா. 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 அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுக்காகத்தான் கோயில காத்திருக்காங்க. வாங்க போலாம். போலாம். ரொம்ப நல்லது. எல்லாரும் பெரிய வீட்டு அம்மான்னு சொல்றது வீட்டை வச்சு இல்ல, அவன் மனசை வச்சுதான். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்து நீங்க எல்லாரும் ஊருக்கு வரீங்கல்ல, அதுக்கும் சேர்த்துதான் இந்த மரியாதை. நொடி பேபி, இந்த கிராமத்து வீடு, மர கட்டிலு, சுத்தமான காத்தும் சூப்பரா இருக்குல்ல. கண்ண முன்னா தூக்கம் செம்மையா வரும். வராது. ஏன்? அத்தை வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும்? என்ன சொல்ற ரோடி பேபி? ஆமா, நம்ம எல்லாருக்கும் ரூம குத்துட்டு அத்தை வெளியே கைத்து கட்டுல பத்து நிறுறாங்க. சரி வா, இப்ப கூட்டிட்டு வந்துடலாம். இரவல் பேபி, நம்ம அப்பெல்லாம் சொன்னா அவங்க கேட்ட மாட்டாங்க. நம்ம வேற மாதிரி ஐடியா பண்ணி தான் அவங்களை உள்ள அனுப்பணும். என்ன ஐடியா? சொல்றேன், நீ இந்த பெட்ஷீட் எடு. எத்தனை வா அவங்க பேபி, சீக்கிரம். ஏன் இதை நீ எடுக்க மாட்டியா? ஏன் நீ எடுக்க மாட்டியா? நல்லா பேசு. ரோடி பேபி, எங்க பெரியமா? அங்க இருக்காங்க பாரு. அங்க இருக்காங்க. வாவ். ஆஹா ஆஹா. ஓஹோ. அடடடடடடா. எப்பா பயங்கரமா இருக்குதுல. எப்படி இருக்கு பாரு. மார்வலஸ். ரோடி பேபி, வெளியில படுக்கிறது உண்மையிலே சொர்க்கம் தான் ரோடி பேபி. ரோடி பேபி, என்ன டல்லா இருக்க? அந்த குஸ்தி வாத்தியார நினைச்சாதான் பயமா இருக்குது அவங்க பேபி. என்ன பயிற்சியில சேர்த்து பாரா. இப்ப எதுக்கு நீ தேவலாம் பயந்துட்டு இருக்க? அத்தை ஏற்கனவே பயமுத்திட்டாங்களே. ஒரு ஐடியா. என்ன? இது ரெண்டுல ஒண்ணு தொடு. எதுக்கு? ஒரு விரல் வாத்தியார் ஒத்துப்பாரு, இன்னொரு விரல் ஒத்துக்க மாட்டாரு. இது என்ன விளையாட்டு? நான் தப்பான விரல தொட்ட என்ன பண்ணுவேன்? யாமுல் பேபி, என்னெல்லாம் பாதி. ஆன்சரு தப்பே ஆகாது. மாத்தி தொட்ட ரவுடி பேபி ஃபீல் ஆயிடுவாளே, என்ன பண்றது? மீதி பயிற்சியை முடிச்சுட்டு நீ கோல்டு அடிச்சிடுற ரவுடி பேபி. தப்பிக்காத, முதல்ல தொடு. நான் சரியா தொட்டுட்டா எனக்கு நீ லஞ்சம் தருவியா? போலீஸ் ஆண்டியா லஞ்சமா? சரி, என்ன லஞ்சம்? அகில உலக ஹஸ்பண்டுங்களும் பொண்டாட்டி கிட்ட என்ன லஞ்சம் கேட்பாங்க, அதே லஞ்சம் தான். அவள் பேபி, இப்ப நீ விரல தொட போறியா இல்லையா? ரவுடி பேபி என்னோட பாதி. அப்ப அவன் நினைச்சது எனக்கும் தெரியணுமே. எது சரியான வரலா இருக்கும், எது தப்பான வரலா இருக்கும்?
பெரியமா வாய்ஸ். பெருமைதான். நீ அமுல் பேபி இல்ல, திருட்டு பேபி. இப்ப என்னத்துக்கு உள்ள வந்த? திருட்டு பேபி எதுக்கு உள்ள வருவாங்க? திருட்டுத்தனம் பண்ணதான். அமுல் பேபி யாராவது வந்தா என்ன ஆவறது? வெளிய போ அமுல் பேபி. ரவுடி பேபி ப்ளீஸ், நானும் உன் கூட சேர்ந்து குளிக்கவா? ஏய் விளையாடுறியா? வெளிய தெரிஞ்சா மானம் போயிரும். தயவு செஞ்சு போ போ. என்ன அமுல் பேபி, இது ஊர் அமுல் பேபி. அத்தை என்ன தேன் வந்துட்டாங்கன்னா நான் என்ன அமுல் பேபி பண்ணுவேன்? அசிங்கமாயிரும் அமுல் பேபி. ஐயோ நான் என்ன அமுல் பேபி பண்ணுவேன்? திடீர்னு வந்து- கல்பாம்பூச்சி. அங்க 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 பாரு, 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 அங்க பாரு. அங்கேயும் பாக்குற. இங்க 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 பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அந்த கற்பாம்பூச்சியே நான் தான். நல்லா இருந்தா கற்பம்பூச்சி வர வர ரொம்ப புத்தி கெட்டவனா மாறனே வருது. அப்படியா? இப்ப இந்த கற்பாம்பூச்சி உன்னை கடிக்க போகுது. நானா சொன்னா கேளு. எனக்கு வேணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ரவுடி பேபி, இதெல்லாம் எனக்காக இல்ல, எல்லாம் உனக்காக தான். நீ அந்த வாதியாட்ட பயிற்சி எடுக்க போறல? ஆமா. பயிற்சி ரொம்ப ஹார்டா இருக்கும். சரி. நீ சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுவ. அதனால உனக்கு இப்பவே நான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துட்டுமா? ஒண்ணும் வேணாம். நீ முதல்ல எடுத்த. சத்யா, நடந்தது எனக்கும் மாடசாமிக்குமான பிரச்சனை. அத நான் பாத்துக்கிறேன். நீ வாத்தியார பார்க்க போ. எதுலயும் உன் கவனம் செதறக்கூடாது. புரியுதா? செல்வி, சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு கிளம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தா, நான் போயிட்டு வரேன் அத்தை. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாங்க அண்ணி. மாமா நான் போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன் அமுல் பேபி. இந்த ட்விஸ்ட நாமளே எதிர்பார்க்கலையே. பிரபு, நான் வீம்புக்காக மாடசாமி கிட்ட சவால் விடல. அவனை நீ ஜெயிக்க போறங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சத்யா பயிற்சி எடுத்து போலீஸ் ஆகணும். நீ ஒருவேளை மாடசாமி கிட்ட தோத்துட்டா சத்யா அவன் வீட்டுக்கு வேலை செய்ய போயிடுவான். அதுக்கப்புறம் உன் கனவு, அவளோட ஆசை எல்லாம் வீணாயிடும். நீ சிலம்பு சண்டையில ஜெயிச்சே ஆகணும். ஜெயிப்பியா? நிச்சயமா பெரியமா. நிறுத்துடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? முட்டாள், புடுறா, வெளிய வா. வாடா.
போடா. குஸ்தின்றது ஒரு கலை, விளையாட்டு. அதை அனுபவிச்சு செய்யணும். இப்படி ஆத்திரம் எல்லாம் காட்டக்கூடாது. சரிங்க மாஸ்டர். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாஸ்டர். இது ஒரு தற்காப்பு. நல்லா இரு. ஆரம்பிங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். என் பேரு சத்யா. நான் போலீஸ் ஆகணும். அதுக்குதான் உங்களாண்ட பயிற்சி எடுக்க வந்துக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க இந்த கலையை கத்துக்கிறது சந்தோஷம்தான். பாதி பயிற்சியில கல்யாண காட்சின்னு போயிட மாட்டிய? ஐயா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் கடுமையா உழைச்சுன்னு இருக்கிறேன். நீங்க பயிற்சி குடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா போலீஸ் ஆயிருவேன். இந்த தர்ச்சனையா வாங்கிக்கின்னு நீங்க தான் எனக்கு பயிற்சி தரணுங்க ஐயா. உன் ஆர்வத்தை பாராட்டுறேன். 1 hour சேர்த்து பாரான்னு தெரியல, ஆனா உனக்கு அங்க என்ன அவமானம் நடந்தாலும் அத நீ தாங்கிக்கணும். உனக்கு இது தவம் மாதிரி. ஏய் ஐயா, முதல்ல இந்த இடத்த சுத்தி வேலி போடணும். கண்டதும் உள்ள வருது. ஏய் ஐயா, ரவுடி பேபி, என்னாச்சு? ஏன் தட்டை திரும்ப கொண்டு வந்துட்ட? வாத்தியார் பயிற்சி கொடுக்க ஒத்துக்கிட்டாரா இல்லையா? என்ன நீ ஆச்சு? சத்யா, என்ன நடந்தது? வாத்தியார் என்ன சொன்னாரு? வாத்தியாரு என்னாண்ட பேசவே மாட்டாரு. உங்க பேரை சொன்னதும் என்ன தொத்திட்டாரு. துரத்திட்டாரா? மறுபடியும் பயிற்சி கொடுங்கன்னு கேட்க வேண்டியதுதானே? இவ்வளவு நேரம் அங்கேயே ஓரமா நின்னுந்தேன்.
என் மேல இறக்கமே காட்டல, அப்படியே எஞ்சி போயிட்டாரு. சும்மா சொல்லாத, நீ ஏதாவது அவரை சீண்டி இருப்ப. அனிதா, எனக்கு பயிற்சி கொடுக்க வாத்தியாருக்கு இஷ்டமே இல்ல பெரியத்த. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவர்கிட்ட தான் பயிற்சி எடுத்துக்கணும், புரியுதா? பெரிய விட்டமா, பெரிய விட்டமா, என் புள்ளைய காப்பாத்துங்க, என் புள்ளைய காப்பாத்துங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. நீங்க இல்லனா நானும் குழந்தையும் இல்லம்மா. ஐயோ, குழந்தைய பெத்தெடுக்கிற தாய் கடவுளுக்கு சமம். நீங்க என்ன பார்த்து கையெழுத்து கும்பிட கூடாதுமா. எங்களுக்கு நீங்க தாமா கடவுள். எங்களுக்கு ஒரு ஆபத்துனா பெரிய வீட்டு அம்மாவை தான் நாங்க தேடி வருவோம். நீ பெரிய வீட்டு மருமகன்னு நிரூபிச்சிட்டமா. எள்ளு போட்டா நெல்லா விலையும் பெரியம்மாவோட மருமகளும் அவங்கள மாதிரியே இருக்காங்க. ரொடி பேபி, ம், இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. அம்மாவோட குணம் தானே பிள்ளைக்கும் இருக்கும். உடம்பு வலிக்க என் புள்ளைய கொண்டு வந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? பெரிய வீட்டு அம்மாவுக்கு அடுத்தபடியா உங்களதாம்மா பாக்குறோம். ஐயோ, என்னம்மா பெரிய வீட்டு மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அமுல் பேபி, திடீர்னு மரியாதைலாம் கூடுது. ம், கர்ப்பிணி பொண்ணுக்கு நீ பண்ண ஹெல்ப்ப பார்த்து எல்லாரும் பெரிய வீட்டு மருமகளேன்னு பெருமையா பேசிக்கிறாங்க. அதான் நானும் அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். ஆ, ம். உன்னையும் தான் பெரிய வீட்டு அம்மாவோட குணம் அப்படியே மகனுக்கு இருக்குதுன்னு புகழ்றாங்க. ஆ? ஆனா நான் என்ன செஞ்சேன்? அதெல்லாம் விடு. ஆனா நீ பண்ண காரியம் இருக்கே பெரிய விஷயம். அடே எங்க அப்பா, நீ கர்ப்பிணி பொண்ணை தூக்கிட்டு ஓடுறத பார்த்து ஊரே அசந்து போச்சு. மாசமா இருக்கவங்க செம்ம வெயிட்டா இருப்பாங்கல்ல, அது எப்படி ரோடி பேபி நீ அசால்ட்டா தூக்கிட்டு போன? என் கையில 2 உசுர் போரான்னு இருக்கும்போது எனக்கு எல்லா வலியும் மறந்து போச்சு அமுல் பேபி. மனசு பூரா தாயையும் சேயையும் காப்பாத்தணுங்கிற வெறி மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தை இழந்துட்டா அது காலா காலத்துக்கும் எவ்வளவு வலிய தரும் எனக்கு நல்லாவே தெரியும். ரோடி பேபி, ரோடி பேபி, 10 மாசம் சுமந்த உசுர கண்ணுல பாக்காம கை நழுவி போற வலிய நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அமுல் பேபி. சுமக்கிற வயிற்றுல இருந்து ரத்தமும் சதையுமா பிரிஞ்சு வெளியே வந்து துள்ளுற குழந்தைய பாக்குறத விட வேற என்ன பரவசம் இருக்குது இந்த உலகத்துல? ஆனா அத நான் இழந்துட்டேன், நிரந்தரமா இழந்துட்டேன். ஏ ரவுடி பேபி, இப்ப எதுக்கு அலற? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். என் ரவுடி பேபி இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது. ஆமா, நீ நானும் எதுக்கு அமுல் பேபி ரவுடி பேபின்னு கூப்பிட்டுக்கிறோம்? இது 2 இடத்துலயும் பேபி இருக்குல்ல. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைதான். அதனால நீ என்ன சமாதானப்பட்டதா இப்பெல்லாம் பேசினு எனக்கு நல்லா தெரியும். ஒரு குழந்தை இல்லைங்கிற வலி இன்னும் ஒரு அனுப்பத்தின் தான் இருக்கு. ரவுடி பேபி, என்ன நீ எதோ பேசிட்டு இருக்க? இந்த பேச்சை விடு. உன் ஆசைக்காக நான் போலீஸ் கூட ஆயிரலாம். ஆனா உனக்காக ஒரு குழந்தைய பெத்து தர முடியன்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டேன் அமுல் பேபி.
கடவுள் என் முன்னாடி வந்து உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு குழந்தை, இன்னொரு ரவுடி பேபி. ஆனா எதனா உன்னை செலக்ட் பண்ண சொன்னா எனக்கு ரவுடி பேபி தான் வேணும்னு சொல்வேன். ஏன்னா நீ என்னோட இருக்கும் போது எனக்கு குழந்தை ஞாபகமே வராது. நீங்க எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் நான் இங்கதான் வருவேன். உங்களாண்டதான் நான் பயிற்சி எடுத்துப்பேன். வீம்பு வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. ஐயா, இது வீம்பு இல்ல, வைராகியம். நான் போலீஸ் செலக்ஷன்ல கோல்டு மெடல் வாங்கி சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கி ஆகணும். நீங்க மனசு வச்சா நான் கோல்டு மெடல் அடிப்பேங்க ஐயா. கோல்ட் மெடல் முதல்ல செலக்ஷன்ல இருக்கியா பாரு. இந்த பார், என்கிட்ட பயிற்சி எடுக்க உங்ககிட்ட எந்த தகுதியும் இல்ல. எனக்கு தகுதி இல்ல, நிரூபிங்க பாப்போம். நான் நிரூபிக்கணுமா? இப்ப நிரூபிக்கிறேன், வா. தினம் செய்யற எங்களுக்கே கால் வலிக்குமா? நரம்பு விண்ணு விண்ணுன்னு புடைக்கும். நீ எப்படிமா செய்ய போற? நான் செய்றேன். ஒரு வாய் தண்ணி குடிமா. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம பொம்பளை பிள்ளை இப்படி கஷ்டப்படுறியம்மா, குடிமா. போதும் தாயி, விட்டு. உன்னால முடியாது. இனி நீ ரவுடி சத்யா கிடையாது, போலீஸ் சத்யா. நீ போலீஸ் ஆகணும், அதான் என்னோட ஆசை. நீ போலீஸ் ஆன உடனே தாத்தா மேல கார் அடிச்சவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும். கோல்டு மெடல் உன் கைக்கு வந்தாதான் நீ போலீஸ் ஆகிறதுக்கு என்னோட முழு சம்மதமும் கிடைக்கும்.
உனக்கு இனிமே பல பயிற்சி இருக்கு. ஆனா நான் உனக்கு கொடுக்க போற கடைசி பயிற்சியை இப்பவே சொல்லிடுறேன். நீ இந்த செவத்தை உன் உடம்பு படாம தாண்டணும். இதை செஞ்சாதான் உன் பயிற்சி முடிஞ்சதா இருக்கும். நாளைக்கு மைதானத்துக்கு வா. அம்மா கொஞ்சம் வரீங்களா? வாமா சொல்றேன். வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. இவங்க தான் பெரிய வீட்டு அம்மாவோட மருமக. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இவங்க என் சம்பந்தி. வணக்கம்மா. வணக்கம். இவரு மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. உட்காருங்கம்மா உட்காருங்க. அம்மாவுக்கு டீ தண்ணி ஏதாவது எடுத்து வந்து கொடுங்க. வேணாம் 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 ஒண்ணு வேணாம். போலீஸ் வேலைக்கு போறீங்களாமே, நிஜமாவாமா? ஆமா. நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த நகை பாருங்கம்மா. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா இந்த நகைய உங்க கையாலே என் பொண்ணுக்கு போட்டு விடுங்கம்மா. நானா? சரி. ஏமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை கூட்டு வாங்க. போய் பொண்ணை கூட்டு வாங்க போங்க. அம்மா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதமா? ஐயோ நான் சின்னவ, நான் போய் எப்படி? சரி வாங்க. ஐயோ அம்மா நகை எங்கம்மா? என்னது நகையை காணோமா? ஐயோ இப்பதாம்மா இவங்க கிட்ட காமிச்சேன், அதுக்குள்ள எங்க போச்சு? வச்சது எப்படி போகும்? ஏமா என்னம்மா சொல்றீங்க? நல்லா தேடி பாருங்கம்மா. கையில வச்சிருந்த நகை எங்க போவோம்? ரெக்கையா முளைச்சிருக்கு பறந்து போறதுக்கு. உன்கிட்டதான் இருக்கும், நல்லா பாருமா. என்னாண்ட இல்லையே. இல்லையா? என்னம்மா சொல்ற? நீ தானே கையில வச்சிருந்த, நீயே காணாம சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு கிட்டதான் நகை இருக்கு, நல்லா தேடி பாருங்க. அந்த பொண்ணு துணி கொண்டு வந்ததுல அதுல பாருங்க. ஐயோ அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஊருக்கே படி அளக்குற பெரிய வீட்டு மருமக, அவங்கள சந்தேகப்படாதீங்க. அப்ப நகை எங்க? மாயமா மறைஞ்சு போயிருச்சா என்ன? அந்த பொண்ணு ஒரு துணி கொண்டு வந்துச்சு, அதுல பாருங்க. யாரம்மா செக் பண்ண சொல்ற? இவங்க பெரிய வீட்டு மருமகமா? இது மட்டும் பெரிய வீட்டு அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய வீடு என்ன சின்ன வீடு என்ன போய் செக் பண்ணுங்க போங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. என்ன இல்லையா? எப்பா
எந்திரிப்பா. ஏய் எந்திரா. ஆரம்பத்துல அவசர குணமா இருக்கு. இந்த சம்பந்தம் வேணாமா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நகை இங்கதான் இருக்கும், எங்கேயும் போகாது. இருக்குன்னா எங்க? நல்ல நேரம் முடிய போகுது. இங்க நகை வந்தா நிச்சயதார்த்தம் நடக்கும். ஆமா. இல்லனா வேணாம். இதெல்லாம் ஒத்து வராது. போலீஸ கூப்பிடுங்க. ஆமா. அவங்க வந்து விசாரிச்சாதான் நகை கிடைக்கும். என் கையில இருந்தது எப்படி காணாம போகும்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அதெல்லாம் வேணாம். ஏமா நீங்க வேற? உங்க வேலைதானா? இப்போ நகை இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்க வச்சிருப்பாளுங்க? தேடுறது. பேபி, ஒரு வழியா உன்னை மிரட்டின மாஸ்டர் நீ சம்மதிக்க வச்சுட்ட. சூப்பர் ஓடி பேபி. நீ எப்போதுமே மாஸ் தான். உன்கிட்ட ஏதோ ஒரு மாயா இருக்கு. அது என்னவா இருக்கும்? மாயமும் இல்ல மந்திரமும் இல்லாம பேபி. விடாமுயற்சி சுரூப வெட்டு. எஸ். அவர் சம்மதிக்கலனாலும் விடாதன்னு அத்தை சொன்னாங்க. நான் அத்தை அப்படியே ஃபாலோ பண்ண. பாத்தியார என்ன சேர்த்துக்கினாரு. ஓகே. அப்போ நீயும் ட்ரைனிங் எடுத்து செலக்ஷன்ல கோல்ட் மெடல் ஜெயிச்சிருவ. நானும் அந்த மாடசாமி அடிச்சு மடசாமி ஆக்கிடுவேன். அப்போ நம்ம 2 பேரும் ஜெயிக்க போறோம். எஸ் 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 எஸ். என்ன நிதா, சத்தம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அட்மிஷன் கிடைச்சதுக்கு செலிப்ரேஷன் பண்றாங்க. எஸ். ஓ மை காட். ரவுடி பேபி, அப்புறம் இன்னைக்கு நீ வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்ட. அதனால எனக்கு எதுவுமே கிடையாதா? ட்ரீட். அந்த ட்ரீட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு கிஃப்ட் உண்டு. கிஃப்டா? கிஃப்ட்னா என்ன? கிஸ் தானே? ஆசை தோசை. என்ன ரோடி பேபி? இது அதெல்லாம் இல்ல. வேறயா? இந்த கிஃப்ட உனக்காகவே நான் வாங்கி வந்தேன். எனக்காகவா? அது என்ன கிஃப்ட்? என்ன இது? ரொடி பேபி, இது என்ன? சின்ன குழந்தை மாதிரி பொம்மையெல்லாம் கொண்டு வந்திருக்க. அவள் பேபி நல்லா பாரு. கோட் சூட் போட்டுக்குது நீ, போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்குது நானு. எடி சூரா இதுல. ஏய் சூப்பர் ரோடி பேபி. ரோடி பேபி, நான் செம்மையா இருக்கேன்ல? அப்ப நானு இல்ல, நீயும் செம்ம வேற லெவல்ல இருக்க. ஆமா, இது எங்க வாங்கின? அதுவா, சிலை செய்யறவராண்ட நான் ஆசைப்பட்டு கேட்டேன். அவரும் இந்த பொம்மை எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. ரோடி பேபி,